الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அரங்கத்தில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ரோட்டரி 3000 மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஆளுநர், நிர்வாகிகள், பல்வேறு நகரங்களினுடைய சுரட்சங்கத்தினுடைய பொறுப்பாளிகள், முன்னாள் இந்நாள் புதிய பழைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான என்னுடைய நல்வாழ்த்துக்களை இஸ்லாமிய நல்வாழ்த்தான அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற முகமனை சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு 22 வருஷத்திற்கு முன்னால் சென்ட்ரல் ரோட்டரி மக்கள் மன்றத்தில் வைத்து தொடங்கப்பட்ட போது நான் அந்த நிகழ்வில் பங்கேற்றேன். அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒவ்வொரு பதவியேற்பிலையும் நான் அறிந்து சுமார் 13 வருடங்கள் தொடர்ந்து அந்த பதவியேற்பிலே நான் பங்கேற்றேன். அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்கிற அன்பான அழைப்பை ஏற்று உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். இதே கருப்பொருள் குறித்து சில செய்திகளை, சிந்தனைகளை உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் விடைபெற ஆசிக்கிறேன். இறைவன் அருள் வேண்டியவனாய். அன்பானவர்களே, இதற்கு முன்னால் இங்கே பேசிய ஆளுநர் அவர்கள், அதுபோல மற்றவர்களும் பிறரின் தேவைகளுக்காக உதவி செய்வதை குறித்து பேசினார்கள். இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பிலேயே உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். எது ஒழியுமோ ஒழியாதோ வறுமை ஒழியாது. உலகம் அழிகிற நாள் வரைக்கும் வறுமை இருக்கும். எல்லா நாட்டிலும் வறுமை செழிப்பாக இருக்கிறது. எனவே தேவை உடையவர்கள் உலகத்திலே இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் இறைவன் எதையெல்லாம் வழங்கி இருக்கிறானோ அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவதும் அவர்கள் உதவி செய்ய முன் வருவதும் மனிதாபிமானத்தினுடைய அடையாளம், மனிதத்தின் அடையாளம். சொல்லப்போனால் மானுடத்தின் சுழற்சி, அதன் வழியை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான். இல்லாதவர்களுக்கு உதவுதல் என்பது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆரம். இங்கே நிறைய பேர் சேவை செய்கிறார்கள். சேவையை பற்றி சொன்னார்கள். சேவை எதற்கு செய்கிறோம் தெரியுமா? போன பின்னாலும் பெயர் சொல்லுவதற்கு 4 செய்தி வேண்டும். சில பேர் இறந்த உடனே சுடுகாட்டில், இடுகாட்டில், கபிரிஸ்தானில், அடக்கத்தலத்தில் நடுகள் வைப்பாங்க. சில பேருக்கு தோற்றம், மறைவு அது மட்டும் போட்டிருப்பான், வேற ஒன்றுமே இருக்காது. பிறப்பு, இறப்பு. சில இதில் ஒரு 2-3 வரி எழுதியிருப்பாங்க. இவர் இதில் தலைவர், அவர் அதில் செயலாளர், இதை பண்ணார், அதை பண்ணார்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நடுகள் ஊரில் உள்ளவர்களின் இதயங்களிலெல்லாம் வாழுகிற காலத்தில் இவ்வளவு அறப்பணிகளுக்கு இவர் காரணமாக இருந்தார் என்று ஒரு சாதனை வாழும்போது செய்துவிட்டு போனால் நாம் வாழ்ந்ததற்கான தடயம் அது. தடயத்தை விட்டு விட்டு போக வேண்டும். சில பேர் இறந்து போயிட்டா தடயமே இருக்க மாட்டேங்குது.
அப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற வரலாறு கூட இல்லை. தடயங்களை விட்டு செல்ல வேண்டும். கொஞ்ச நாளைக்கு ஒரு செவுத்துல ஆணி அடிச்சு நிறுத்திருக்கிறீங்க, தேவையில்லைன்னு நீங்க ஆணியை புடுங்கினால் கீழே விழுகிற ஆணி போற போது அங்க ஒரு அடையாளத்தை விட்டுட்டு தான் போகும். ஒரு ஓட்டை அங்க இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன், என்னை வைத்திருந்தார்கள். இறைவன் வழங்கிய ஒரு 60-70 ஆண்டு கால ஆயுள் போகிற போது என்ன செய்தாய்? நீ போனதற்கு பிறகு என்ன தடயங்களை இந்த மனித சமூகத்திற்கு, நீ வாழுகிற சமூகத்திற்கு விட்டு சென்றாய் என்பது இங்கே நாம் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை. எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள், இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக சில பேர் உயிரோடு இருக்கான், ஆனால் பேசப்படுவதில்லை. இறந்து போயும் வாழுகிறார்கள் அல்லவா? இறந்தும் வாழுவதற்கு பெயர் தான் தமிழிலே சாகாவரம் என்று சொல்லுவார்கள். சாகாவரம் என்பது தொடர்ந்து இருக்கிறதல்ல, சில சேவைகளை கொடுத்ததன் மூலம் போனதற்கு பின்னாலும் பெயர் சொல்லுகிற வாழ்க்கை. இந்த ஊரிலே கூட உண்டல்லவா? அரசு மருத்துவமனையின் போது நாம் சில இறந்தவர்களின் பெயர்களை சொல்லுகிறோமே, பள்ளிக்கூடத்தை, மேல்நிலை பள்ளியை பெயர்களை சொல்லுகிறோமே, இந்த ஊரினுடைய குடிநீர்கள், கிணறுகள், வாய்க்கால்கள், வழித்தடங்கள், நிறைய செய்திகளை சொல்லலாமே. இதையெல்லாம் நீங்கள் பேசுகிற போது, நினைக்கிற போது, யாரோ ஒரு இந்த ஊரின் முன்னால் வாழ்ந்து விட்டு போன பெரியவர் பெயர் இணைக்கப்படுகிறது என்றால் அவர் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டார் என்று அர்த்தம். அந்த வாழ்க்கை வேண்டும். அதற்கு பெயர் தான் சாகாவரம், அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவம், அதற்கு பெயர் தான் இறந்தும் வாழுதல் என்பது பெயர். அப்படிப்பட்ட தடயங்களை விட்டு செல்ல வேண்டும். அவர் என்ன பண்ணார்? அவர் இருந்தார், கடை வச்சாரு, மனைவி கட்டினாரு, 4 குழந்தை இருந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணாரு, அங்கே வீடு கட்டினாரு, செத்து போயிட்டார். இது உனக்கு மட்டுமேயான வரலாறு. உன்னோடு வாழ்ந்த சமூகத்திற்கு, உன்னோடு, உன் ஊரில், உன் பகுதியில், உன் காலனியில், உன் குடியிருப்பில் அங்கே வாழ்ந்த ஏழைகளுக்கு, யாராவது தேவையுள்ளவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்பது தானே. எத்தனை நாடு முழுக்க நூலகங்கள் அமைத்தவர்கள் பேசப்படுகிறார்கள், ஆறுகளை ஓடவிட்டவர்கள் பேசப்படுகிறார்கள், கிணறு தோண்டி கொடுத்தவர்கள் பேசப்படுகிறார்கள், பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் கொடுத்தவர்கள் பேசப்படுகிறார்கள், வகுப்பறைகளும் பள்ளிக்கூடங்களும் கட்டி கொடுத்தவர்கள் பேசப்படுகிறார்கள், கல்விக்கு காரணமானவர்கள், மருத்துவத்திற்கு காரணமானவர்கள். இவை எல்லாமே நின்று பேசுகிற வரலாறு. வாழுகிற வாழ்க்கை நின்று பேசுகிற ஒரு வரலாற்றை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய மார்க்கத்தின் தலைவர் நபிகள் நாயகம் கூட அதை ஒரு இறந்து போய் நீ மண்ணறைக்கு போனதற்கு பின்னாலும் இல்மன் அலிமஹு வசுஃபன் நஷரஹு வமஸ்ஜிதன் பனாஹு வநஹரன் அஜ்ராஹு, நீ ஓட வைத்த ஆறு, நீ ஏற்படுத்திய நூல் நிலையம், நீ வெட்டி வைத்த கிணறு, நீ கற்றுக் கொடுத்த கல்வி, வரிசையாய் 7 செய்திகளை பட்டியலிட்டு மன்னரைக்கு போனதற்கு பிறகும் நன்மை தொடரும் என்பார்கள் நபிகள் நாயகம். அந்த வேலையைத்தான் எல்லாரும் சேர்ந்து குழு முயற்சியாய் செய்ய வேண்டும் என்று மனித குலத்தில் சங்கங்களாய், இயக்கங்களாய் அப்படி செய்கிறார்கள். அன்பானவர்களே, நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். திருக்குரானில் ஒரு வரலாறு. ரொம்ப பெரிய பணக்காரன், பயங்கரமான பணக்காரன், மாபெரும் ஆட்சியாளர். அவனுக்கு பேர் காரூன். காரூன் என்ன, யாருக்கும் ஈகிற குணம் இல்லாதவன். நம்ம ஈரக்கையில் இதை ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டு. ஒரு பைசா வாங்க முடியாது. ஆகப்பெரிய பணக்காரன், அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. இறைவன் அவனுக்கு ஒரு 4 வரி குரான்ல இருக்கு. இன்னைக்கும் இந்த வார்த்தை இது அவனுக்கு சொன்னதல்ல, இருக்கிற நம் எல்லோருக்கும் சொன்னது. 4 வார்த்தை, நான் அதை மட்டும் சொல்றேனே. வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், உனக்கு இறைவன் கொடுத்ததிலே இருந்து நீ புண்ணியம் தேடிக்கொள். சில பேர்கிட்ட காசு கொடுத்துருக்கான், சில பேர்கிட்ட அறிவு கொடுத்துருக்கான், சில பேர்த்திட்ட அதிகாரம் கொடுத்துருக்கான், பதவி கொடுத்துருக்கான், சில பேர்த்திட்ட மனித வள ஆற்றல்கள் கொடுத்துருக்கான். யார் யாருக்கு என்ன கொடுத்தானோ அவரவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து ஏதாவது புண்ணியம் தேட வேண்டும்.
என்னிடத்தில் கல்வி இருக்கிறது, நான் கற்றுக் கொடுத்து புண்ணியம் தேடுகிறேன். அவரிடம் காசு இருக்கிறது, அவர் காசு கொடுத்து வாரி வழங்கி புண்ணியம் தேடுகிறார். அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவர் அதிகாரத்திலே அமர்ந்த காலத்தில் யாருக்காவது எதையாவது தன் கையெழுத்தின் மூலம் அவர் ஏழைகளுக்கு சேர்க்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காரூனுக்கு சொன்னது, அவன் கேட்கலைங்கிறது வேற. நாமளும் அந்த லிஸ்ட்டில் போக மாட்டோம் இல்லையா? நாம் கேட்குற லிஸ்ட்டு. சொல்லுகிறான் இறைவன், ஒன்று என்ன, கொடுத்ததை வைத்து புண்ணியம் தேடு. ரெண்டாவது, ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா, இது குர்ஆனுடைய வாக்கியம். உலகில் உனது பங்கை மறந்து விடாதே. ரொம்ப அருமையான வார்த்தை இது. அதாவது போகிறப்போ அந்த துணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கூட போட்டு போக முடியாது. நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அந்த வெள்ளை துணி தான், கலர் துணி கூட பொத்த முடியாது. இந்த வாட்சு மோதிரம் அது இது, சில அரசியல் தலைவர்களெல்லாம் அடக்கிறப்ப வாட்சும் போட்டுடுறாங்க, கண்ணாடியும் போட்டுடுறாங்க, எல்லாம் போட்டு தங்க செயினோடவெல்லாம் அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறமேல் தோண்டி எடுத்துக்கோன்னு நம்ம தெரில, அப்படியே அடக்கிறாங்க இல்லையா? போகிறப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம பசங்க இப்போலாம் அவன் எழுத்தாளராகி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நிறையா எழுதுகிறான். அவன் சொல்கிறான், இறக்கிற போது நீங்கள் அணிந்து போகக்கூடிய ஒரே ஒரு துணி, அந்த துணியில் பாக்கெட் இல்லை, அதனால் இப்போவே கொடுத்துருங்கிறான். உன்னை போய் வைக்கிற குழிக்குள்ளே அலமாரி எதுவும் இல்லை, அதனால் இப்போவே கொடுத்துருக்கிறான். என்னன்னா, வல தன்ச நசீபக மினத் துன்யா, போகிற போது இந்த உலகத்தில் உன் பங்கை மறந்து விடாதுன்னா, நீ என்ன செய்தாலும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. 5 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் சரி, உனக்கு ஏதாவது எடுத்து செல்ல முடியுமா? முடியாது. காரூனுக்கு இறைவன் சொன்ன 2வது செய்தி இது. 3வது அழகான செய்தி, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், உனக்கு இறைவன் செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு செய். உன் இறைவன் உனக்கு செய்தது போல் நீ அடுத்தவர்களுக்கு செய். உனக்கு கல்வி கொடுத்தான், காசு கொடுத்தான், அழகு கொடுத்தான், பொருள் கொடுத்தான், உண்ண கொடுத்தான், உடை கொடுத்தான், உறைவிடம் கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தானோ நீ அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடு. லாஸ்ட் வரி ரொம்ப முக்கியம். வல தபுகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் விஷமத்தனம் எல்லாம் பண்ணாத. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அர்த்தம். யாராவது கொடுப்பாங்க, இவன் சைடில் திண்ணையில் உட்காந்துட்டு இதைத்தான் கொடுத்தாங்களாம்மா, அவன் அதையே கொடுத்துருக்க மாட்டாங்கிறது வேற. லாஸ்டில் குழப்பமோ விஷமத்தனமோ செய்யாத. இந்த 4 செய்திகளும் மனித குலத்தில் காசுள்ளவர்களுக்கு அல்ல. அறிவு இருந்தால் அறிவின் மூலம் சேவை, கல்வி இருந்தால் கல்வியின் மூலம் சேவை, காசு இருந்தால் அதன் மூலம், அதிகாரமோ பதவியோ எது இருந்தாலும் அதன் மூலம். பொதுவாக கொடுக்கிற கை நம்முடையது என்றால், நபிகள் நாயகத்தினுடைய நபிமொழி, வாங்குவது ஏழையின் கை அல்ல இறைவனின் கை. இறைவனின் கை. நல்லா கவனிக்கணும். ஹதீஸ் குதுசி என்று சொல்லுவார்கள். ஒரு நபிமொழி, நாளை மறுமையில் இறைவன் அடியானை விசாரிக்கிற போது, நான் உன்னிடத்திலே வந்தேன், நீ எனக்கு உணவு தரவில்லை, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ விசாரிக்க வரவில்லை என்று இறைவன் சொல்லுவான். இஸ்லாமியர்களின் நம்பிக்கை பிரகாரம் அந்த மறுமையில் இறைவன் அப்படி சொல்லுகிற போது, நீ எங்கே வந்தாய், உனக்கு எதப்படி நான் தராமல் போவேன்? இல்லை, ஒரு ஏழையின் கை நீண்டதல்லவா, அது ஏழை அல்ல நான். யாரோ பசிக்கிறது என்று குரல் கொடுத்தார்களே, அது பட்டினியாய் இருக்கிற ஏழை அல்ல நான். எனவே வழங்குவது நாம் என்றால் வாங்குவது இறைவன். ஒன்று தெரியுமா? கொடுத்து மட்டுமே பொன்மனச் செம்மலாய் காலங்கள் எல்லாவற்றிலும் கொடுத்து சிவந்த கரம் இறைவனுடையது. ஆனால் கொடுக்கிற மனம் உள்ளவர்களிடத்திலே மாத்திரம் இறைவன் கையேந்துகிறார். ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுக்கிற கை வாங்குகிற கையை விட சிறந்தது. கொடுக்கிற கை மேலே, வாங்குகிற கை கீழே. இப்படி கொடுக்குறோமல்ல, என் கை மேலே, வாங்குகிறவர் கீழே. ஆனால் கீழேன்றது கொஞ்சம் அவமானமாக தெரியுது இல்லையா? என் கை என்னமோ நான் கொடுக்கறனால நான் பெரிய ஆள் மாதிரியும், அவர் வாங்கிறனால அவர் என்னமோ கொஞ்சம் ரொம்ப பேக்வேர்டு மாதிரியும் ஒரு மாதிரி இருக்கிறது அல்லவா? நிறைய இஸ்லாமிய பெரியவர்கள், நாங்கள் வரலாறு படித்திருக்கிறோம், என்ன தெரியுமா? இப்படி மேலையும் இப்படி கொடுக்குற போது ஒரு கை கீழையும் வாங்குற மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக
தட்டில் இப்படி வைத்து எடுத்துக்கங்கன்னு அப்படி நீட்டுவாங்களாம். இப்போது 2 பேர்த்துல நான் கொடுக்கறதுனால நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை. இறைவன் அங்கே கொடுக்காம என் கையில் கொடுத்து கொடுங்கிறான், நான் கொடுக்குறேன். சில நேரம் என்கிட்ட கொடுக்க மாட்டான், அங்கே கொடுத்துருப்பான். அவர் கையில் கொடுக்க வைப்பான். கொடுக்க வைப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கிறானே தவிர நான் ஒன்றும் உலகத்தில் பிறக்கிற போது எதையும் கொண்டு வரல. அருணா கயிறு கூட குழந்தைக்கு அப்புறம்தான் வருது. வித்தவுட்டாக வந்து வித்தவுட்டாக போகிறான். சொல்ல போனால் மானத்தை மறைப்பதற்கு ஒரு வெள்ளையாடையோடு அடக்கம் செய்கிறோம். அதுதான் நடக்கிறது. எனவே எதையும் கொண்டு வரவில்லை. குறிப்பாக நபிகளாரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஏழைக்கு கொடுத்தாலும் இப்படி வைப்பார்களாம். அவர்களின் கை மேலே வந்து இப்போ என்ன தெரியுமா, கொடுக்கிறவன் கீழையும் எடுப்பவர் மேலையும் என்று ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தர்மங்களை கொடுப்பார்கள் என்று இருக்கிறது. ஏதாவது கொடை கொடுப்பது ஒன்று, என்ன தேவை என்பது தெரிந்து கொடுப்பது ஒன்று. இந்த தமிழில் கொடைன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் என்னமோ இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணி நன்கொடைன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லையா? கொடைனாலும் நன்கொடைனாலும் ஒன்று தானவான்னா லேசாக வித்தியாசம் இருக்குது. எது கொடுத்தாலும் கொடை, தேவையானதை கொடுத்தால் நன்கொடை. ஐயா பசிக்குது என்று ஒருவர் என்னிடம் கையேந்துகிறார். நான் அவருக்கு ஒரு ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் கொடுக்குறேன். இது டைமிங்கான தர்மமா? இது சரியா? இது கொடை, நன்கொடை அல்ல. அல்லது வேறு மாதிரி யோசிப்போம். ஐயா உடுத்துறதுக்கே ஆடை இல்லை, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுங்கன்னு நீக்கிறார், கையை நீட்டுறார். நான் ஒரு பாக்கெட் பிரியாணி கொடுக்குறேன். நான் கொடுத்தது கொடை தான், நன்கொடை அல்ல. எது கொடுத்தாலும் கொடையிலே சேரும். தேவை உள்ளதை கொடுத்தால் அது நன்கொடையிலே சேரும். நாம் என்னன்னா தேவை உள்ளதை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இப்போ முன்னாடி நிறைய சொன்னாங்க, நாங்கள் டாய்லெட்டுகள் கட்டி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அநேகமாக இதே மன்றத்தில், அபீப் மன்றத்தில், நகரத்தின் சில பகுதிகளில் இவர்கள் சூரிய மின்சார விளக்கு பொருத்துகிற விழாவில் ரோட்டரி சார்பா இல்லையா, இந்த ஊரில் உள்ள ஃப்ரெண்ட் ஃபெடரேஷன், அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். அதுபோல் இவங்க ரோட்டரியில் இந்த டாய்லெட்டு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி, பள்ளிக்கூடங்களுக்கு தர்ற மாதிரி இந்த ஊரினுடைய சுற்றுப்பகுதிகளிலே காடுகள் மரங்கள் வளர்த்து காடுகள் ஸ்கீம் இருக்குல்ல செய்ததாக ரோட்டரி சார்பாக அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து அதில் ஏதாவது செய்வதற்கு நான் சொன்ன மாதிரி அதுதான் நன்கொடையாக ஆகும். ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இந்த என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல் குறித்து இன்னைக்கு உலகம் அதிகமாக யோசிக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் இது குறித்து விவாதிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. உச்சகட்டமாக அறிவியலாளர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமாதல் என்பது பெரிய பிரச்சனை. அந்த புவி வெப்பமாதல் பிரச்சனைக்கான தீர்வு என்ன தெரியுமா? காடுகள் உருவாக்கமும் மரங்கள் நட்டு வைப்பதும். அதிசயமான ஒரு நபிமொழி நான் உங்களுக்கு சொல்லவா? அன்னைக்கு உலகம் அழிய போகுது. லாஸ்ட் டே இந்த உலகம் அழிகிற நாள் அன்னைக்கு கையில் ஒரு செடியோட ஒருத்தன் நடுறதுக்கு போகிறான். இதை சொல்லுவது நான் அல்ல, நபிகள் நாயகம். நீங்கள் தேவைப்பட்டால் அரபி தரவலோடு எனக்கு தர முடியும். இதா காமத்தி சலாத்து ஒஃபி எதிகி ஃபசீலத்துன். அழிவு நாள் அன்றைக்கு ஒருவன் கையில் ஒரு செடியோடு நிற்கிறான். ஃபல் யக்ரிஸ்ஹா இன்ஷா. அப்போ என்ன செய்யணும்? பூமியே அழிய போகுது, இனி நீ நட்டு வச்சிடலாம், எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல நட்டு வச்சாங்கன்னா அவங்க செடி நட்டு வைப்பாங்க. அடுத்த தலைமுறை மரமாய் காயாய் கனியாய் நாம் உண்டு பலன் பெறுவோம். ஆனால் இப்போ டோட்டலாக வேர்ல்டு அழியுதுப்பா உலகம். இப்போ நீ சொல்லுவோம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறுதி நாளன்று உலகம் அழியும் நாளில் கையில் ஒரு செடியோடு ஒருவன் இருந்தால் ஃபல் யக்ரிஸ்ஹு, அவன் அதை நட்டு வைத்து விட்டு இறக்கட்டும். அந்த செடியை நீ யாருக்குன்னு யோசிக்க வேணாம். நடுதல் என்பது நல்ல காரியம், நீ அதை செய்ய. பலன் பெறுபவர்களை யோசித்தோ, எத்தனை பேர் பின்னாடி இதுக்கு பயன்படும், இதுக்கு யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா, இது இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, பட்டு போயிருமா, இலையுதிர்ந்து போய்விடுமா, ஒன்றும் யோசிக்க வேணாம்.
அறப்பணிகளை பொறுத்தவரை அவர்கள் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வாசகம் நபிகள் நாயகத்தினுடைய வாசகம். இன்னைக்கு குளோபல் வார்மிங் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அதனால் நான் சுருக்கமாய் சொல்ல வருவது, தேவை உடையவர்களின் தேவை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் கொடை வழங்க வேண்டாம், நன்கொடைகளாக நீங்கள் வழங்க வேண்டும். நமக்கு என்ன யாராவது செய்வாங்க? இல்லை. ஒரு ஏழையின் குமுறலில், ஏழைகளின் கண்ணீரில், ஏழைகளின் பட்டினியில் நமக்கு பங்குண்டு. இஸ்லாமிய வரலாறு முழுக்க நினைந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மெஞ்ஞான பேராசிரியர் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா. கஸ்ஸாலி அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு வார்த்தை, கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கு. அவர்கள் எழுதுகிற வார்த்தை சொல்லுகிறேன். இதா ஜனத் இம்ரஅத்துன் பிஃபக்ரிஹா, யாராவது ஒரு பகுதியில் ஒரு பெண் வயிற்று பசிக்காக விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரத்தின் பாவத்தில் அந்த பகுதி வாழ் பணக்காரர்களுக்கு பங்குண்டு. எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி தெரியுமா இது? யாரோ ஒரு பொம்பளை தப்பு பண்றா, முறையில்லாத காரியம் செய்கிறாள். ஆனா உண்மையாலுமே அவள் ஆடம்பரத்திற்கோ அனாவசியத்துக்கோ செய்யல, பட்டினிக்காகவும் தன் பசி போக்க ஆள் இல்லாமலும் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறாள். அந்த விபச்சார குற்றத்தினுடைய பாவத்தை பங்கு போட்டு யாருக்கு கொடுக்கலன்னா அந்த பெண் வாழுகிற பகுதியில் இருக்கிற பணக்காரர்களுக்கு கொடு. அந்த அளவு பாவத்தில் அவங்கெல்லாம் பங்கு உண்டவங்கன்னா, தேவை என்பது இந்த உலகத்தில் தீராது. அது உலகம் அழிகிற நாள் வரை இருக்கும். அந்த தேவைகளை தீர்த்து வைக்கத்தான் இறைவன் என்னிடம் கல்வி கொடுத்தான், என்னிடம் காசு கொடுத்தான், என்னிடம் பதவி கொடுத்தான். ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் கொடுத்ததை அவர்கள் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த சக்கர நாற்காலி கொடுத்தோன்னு சொன்னாங்க. உலகத்தில் பணக்காரர்கள் பட்டியலில் நிம்மதியும் மகிழ்ச்சியுமான பணக்காரர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபெமின்னு ஒருத்தர், நைஜீரியாக்கார். அதாவது பணக்காரர்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா வேறு, ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வேறு. அதில் மகிழ்ச்சியான பணக்காரர்கள் பட்டியல்னு ஒன்று எடுத்திருக்கான். அதில் நைஜீரியா ஃபெமிங்கிறவர். அவரை பிபிசி பேட்டி கண்டது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன பேட்டியில் அவங்க லைஃப்பை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா உலகத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழுகிற பணக்காரர்களில் முதலிடம் நீங்கள். உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். இல்லை, என்னுடைய ஃபஸ்ட்டு கட்டம் பூரா வாங்கி சொத்து சேர்க்கணுன்ட்டே சுற்றினேன். இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் என்னாச்சு, அது போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அரிதான கலைப்பொருட்கள் அது இதையெல்லாம் வாங்கணுன்ட்டு சுற்றினேன். உலகம் பூரா தேடி இந்த ஹெரிட்டேஜுங்கிறாங்கல்ல, பாரம்பரியமாக உள்ள ஒவ்வொன்றையும் கலெக்ட் பண்ணுவேன், எதையும் விட மாட்டேன். அதுக்காக தனியாக ஏக்கர் கணக்கில் இடத்தை போட்டு பாரம்பரிய நினைவு சின்னங்களை எல்லாம் வாங்கி கூச்சேன். அது ஒரு கட்டத்தில் அதுவும் போச்சு. மூணாவதாக ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்தினுடைய பெட்ரோலுடைய ஒட்டுமொத்த அனுமதியை நான் கையில் வாங்கினேன். அந்த டைம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக மிதந்தேன். காரணம் என்னென்னா, உலகத்துக்கே நான் தான் கொடுக்கணும், நான் நிறுத்தினா உலகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்ற ஒரு மமதையெல்லாம் வந்துச்சு. சொல்லிகிட்டே வந்தவர் சொல்கிறாரு, எனக்கு எங்கேயுமே லைஃப்பில் நிம்மதியாக இல்லை. கடைசியில் என் ஃப்ரெண்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அவன் வாக்குறுதி கொடுத்துட்டானாமா, என்னென்னு 200 குழந்தைக்கு சக்கரை நாற்காலி நான் வாங்கி தர்றேன், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது, எல்லா வசதிகளோட நான் வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் பண்ணுறான்னு சொன்னான். காசை கொடுத்துட்டேன், பண்ணிடுறேன்ட்டு. அவன் சொன்னான், நான் பண்ணுறதில்ல, நீ வந்து உன் கையால் கொடுக்கணும்னா. இருக்கிற டைட் ஷெட்யூல்டில் நான் நேரம் ஒதுக்கி அந்த அனாதை ஏழை, அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போய் சக்கரை நாற்காலி 200ஐயும் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையவா கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த வண்டியை நான் தள்ளணும். அப்படி கொடுத்தேன். லைஃப்பில் நான் ஒரு ஆசியா கண்டத்தினுடைய கடல் வளத்தை எல்லாம் கையில் வைத்திருந்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி இந்த குழந்தை சக்கரை நாற்காலியில் உட்கார்ந்த போது கிடைத்தது. யாரு? ஃபெமி, உலகத்தினுடைய ஆகப்பெரிய மகிழ்ச்சியான பணக்காரர் சொல்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? 200 குழந்தைகளையும் இது பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அர்ஜுன் அப்படி நிற்கிறார். ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. கலையலாங்கிறப்ப அந்த பக்கத்தில் வீல் சேரில் இருந்தது இவருடைய கால் சட்டையை ஃபேண்ட்டை அப்படி பிடிச்சி இழுக்குது குழந்தை. குனிஞ்சு அந்த பணக்காரர் அந்த ஃபெமி குனிஞ்சு கேட்குறாரு,
உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறார். இல்லை, உங்கள் முகத்தை நான் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துட்டேன்னா நாளைக்கு இறைவனிடம் சொர்க்கத்துக்கு போகிறப்போ இவரை முதல்ல அனுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக உங்கள் முகத்தை ஒத்து பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு ஃபெமி, என் வாழ்க்கையில் நான் அழுகிறது அந்த இடத்துல தான், வேறு எங்கேயும் நான் அழுகலை. பிஸ்னஸில் பெரிய தோல்வி, அது இது, கப்பல் கவிழ்ந்தது, காசு நிறைய வந்தது போனது, எதற்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் பரிமாறப்படவில்லை. ஆனால் சக்கர நாற்காலி கொடுத்த போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தேவைகளை தெரிந்து அவர்களுக்கு கொடுக்கிற போது வாழ்க்கை வனம் பெறுகிறது, வாழ்க்கை அர்த்தமாகிறது. அதுதான் மனிதம், அதுதான் மனிதாபிமானம். இன்னைக்கு மனிதம் மீட்கப்பட வேண்டும். எல்லாமே செயற்கை, எல்லாமே செயற்கை. நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் காலையில் கூட இந்த ஊரில் இன்னொரு இடத்துல பேசுகிறப்ப சொன்னேன், உலகம் ஏஐ உலகமாகிவிட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையா எல்லாம் ரோபோ மூலமாக நடக்குது. இப்போவே வந்துருச்சு இல்லையா? சென்னையில் சில ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரோபோ தான் கொண்டு வருது. ஆர்டர் பண்ணிட்டா மசால் தோசை எடுத்துக்கிட்டு அதுதான் வருது, ஆளெல்லாம் வர்றதில்லை. அது நேராக கரெக்டாக 2ஆம் நம்பர் டேபிளில் மசால் தோசையை தொட்டிட்டு இது பண்ணிட்டு போயிடும். என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு கொண்டு வர்றவன்கிட்ட பேசலாம், இதுகிட்ட பேச முடியாது. தோசை வைக்கிற வேலை மட்டும்தான் செய்யும், அது போயிடும். இன்றைக்கி வெளிநாடுகள் உட்பட பல்வேறு இடங்களில் தேர் ஆர் கார்ஸ் வித்தவுட் டிரைவர்ஸ் இல்லையா? டிரைவர் இல்லாமல் கார் வந்துருச்சு. டிரைவர் இல்லாமல் கார், ஃப்ரம் டு மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஃப்ரம் அபீப் மஹால் பள்ளப்பட்டி டு கரூர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டுட்டு நீங்கள் வண்டியில் ஏறி உக்காந்தீங்கன்னு வைங்களேன், நீட்டாக அந்த ரோபோ வண்டியை ஓட்டிகிட்டு போயிடும். கரெக்டாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும். அவனை லேசாக வயிற்று வலின்னு இப்படி பிடிச்சிட்டு உக்காந்தேன்னா வண்டி நிற்காது. நம்ம டிரைவர்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஏஐ கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அதுதான். வண்டி நிற்காது. நீ மயங்கிக்கோ, நீ வயிற்று வலிண்டுக்கோ, சுருண்டுக்கோ, கை காலை உதறு, ஸ்டாப் அடுத்தது கரூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வருகிறது. நீ வருங்காலத்தில் இப்போ சொல்கிறான், இந்த வாரம் சொல்கிறான் ஆய்வுகளில், வகுப்பறைகளில் இனிமேல் டீச்சர்கள் இல்லைங்கிறான். நர்ஸுகளின் தேவை இனி இருக்காது. குறிப்பாக சீனியர் கேர்களுக்காக வயதானவர்களை பராமரிப்பதற்கு வீட்டில் இப்போல்லாம் ஆள் கிடைக்கல, கிடைச்சாலும் சம்பளம் இதெல்லாம் ஒரு ரோபோ அங்கே ரெடியாக நிற்கும். நீட்டாக அவர் பெரியப்பா தாத்தா படுத்திருப்பார்ல, அவரை தூக்கி உட்கார வைக்கும். நீட்டாக பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகும், நீட்டாக கொண்டு திரும்ப படுக்க வச்சிடும். அதே சொல்லிடும், மணி 9 ஆகிவிட்டது, நீங்கள் இப்போது மாத்திரை சாப்பிட வேண்டும். சொன்ன உடனே நம்ம எடுத்து மாத்திரை போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஃபீட் பண்ண விஷயத்தை தவிர வேறு எதுவும் செய்யாது. டே பேராண்டி கொஞ்சம் காலை அமுத்து அப்படின்னா ஒன்றும் அமுத்தாது. செயற்கை வேறு, இயற்கை வேறு. நான் சொல்லுவது, இயந்திரமாக இருக்காதீர்கள், மனிதத்தை மீட்டெடுங்கள், மனிதாபிமானத்தை மீட்டெடுங்கள். என் நினைவுக்கு வருகிறது ஜெர்மனுடைய ஒரு நாவல். நானே முன்னாடி ரோட்டரிலேயே சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒரு நாவல் நான் படித்தது உருது புத்தகத்தில். இந்த ரோபோவை கண்டுபிடிச்சவன் நாளைக்கு இறைவன்ட்ட வர்றான். அங்கே விசாரணை களம், இறைவன் உட்காந்துருக்குறான். இந்த ரோபோவை கண்டுபிடிச்சவர் வர்றார். ரோபோவை கண்டுபிடிச்சவர் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணுறார் இறைவன்ட்ட. என்னன்னு, நீ கண்டுபிடித்த மனிதன், அவனுக்கு சோர்வு வருகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது, சோம்பேறியாக இருக்கிறான், மூட்டு வலிங்கிறான், முதுகு வலிங்கிறான். நான் கண்டுபிடிச்ச ரோபோ சுவிட்சை போட்டால் சோர்வே கிடையாது, ஓய்வு கிடையாது, சோம்பேறித்தனம் கிடையாது, வழியில் கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு உட்காராது, எந்த பிரேக்கும் இல்லை. நான் இட்ட பணியை க்ளீனாக செய்யும். நான் படைத்த ரோபோ நீ படைத்த மனிதனை விட மேலானவன்னு ஆர்கியூ பண்ணுறான். யார்கிட்ட? இறைவன்ட்டு. நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை படித்த நான் சொல்கிறதுனால இப்படி உண்மையாலுமே மறுமையில் நடக்கும்னு நீங்கள் குறிச்சக்கூடாது. நான் சொல்கிறது ஜெர்மனுடைய ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய செய்தி இது. கடைசியில் இறைவன் சொன்னான்னா, ஒரு 3 ரோபோவை கூப்பிடு, நான் படித்த 3 மனுஷனையும் கூப்பிட்றேன்னு.
அப்படியே நான் சொன்னேன்ல, அந்த விஷயந்தான் நடந்துச்சு. என்ன தெரியுமா? சுவிட்சை ஆன் பண்ணி விட்டாங்க. ரெடி 1 2 3 இங்கிருந்து அங்கே போய் தொட்டுட்டு வரணும். சுவிட்சை போட்ட உடனே விறுன்னு நீட்டாக போய் 3 தொடர்றதுக்காக வேகமாக போச்சு. ஒன்று மட்டும் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, தொழில்நுட்ப கோளாறு, அது மட்டும் கீழே விழுந்துருச்சு. மீதி 2ம் கரெக்டாக இலக்கை போய் அடைந்து தொட்டு விட்டு வந்தது. ரொம்ப பிரமாதம். எல்லாம் வல்ல இறைவன் அவன் படைத்த மனிதர்கள் 3 பேரை கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு போம்பான். போகிற வழியில் நடுவில் இருக்கிற ஆள் மட்டும் திடீர்னு சுருண்டு மயக்கம் போட்டு விழுக வரல. கூட உள்ள 2 பேர் நின்றுட்டான். ஒருத்தன் தண்ணி தொளிக்கிறான், ஒருத்தன் தண்ணியை கொடுக்குறான், என்னென்னமோ பண்ணுறான். இறைவன் சொன்னான், மனிதத்துக்கும் இயந்திரத்திற்கும் வேறுபாடு இதுதான். உன் இயந்திரம் குறுக்க எவனாவது விழுந்தாலும் கண்டுக்காம போயிடும். மனிதம் என்ன தெரியுமா? துன்பப்படுகிற யாராக இருந்தாலும் உடனடியாய் பக்கத்திலே பரிவோடு அமர்ந்து தண்ணி கொடுத்து குரல் கொடுத்து ஆதரவாய் தோல் சாய்த்து அவனை தூக்குகிறோம் அல்லவா? அந்த மனிதம் மீட்கப்பட வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய காலங்களினுடைய தொழில்நுட்பம் எங்கெங்கோ போகுது. ஆஸ்பத்திரிகளில் இனிமேல் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏஐ காலத்தில் நர்ஸுகள் இல்லைங்கிறான், கம்பவுண்டர்கள் இல்லைங்கிறான், டிரைவர்கள் இல்லைங்கிறான், டீச்சர் வாத்தியார் இருக்கிறப்பவே படிக்க மாட்டேங்கிறான் நம்மால். இனி அதெல்லாம் இல்லாமல் வகுப்பறை வருதான். இனி அதுவெல்லாம் என்ன பாடுபடும்னே தெரியல. அத்தனையும் ரோபோக்கள் மயமாகிறது. அன்பானவர்களே, இயந்திரமான வாழ்க்கையில இருந்து சரியாக சொல்வதானால் மானுட மதிப்பீடுகளை தெரிந்த மனிதத்தையும் மனிதாபிமானத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலகத்தை கொண்டு போக வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் வளரும் உலகத்திற்கு ஏற்ப மாறிட்டோம். நான் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் பேசுகிறப்ப பெரியவங்களுடைய பெருமையை பேசுகிறப்ப நான் சொல்லியிருக்கேன், பெரியவர்கள் பேணப்பட வேண்டும் எல்லா குடும்பத்திலும். ஆச்சரியமாக இருக்கு. சமீபத்தில் தொலைக்காட்சியில் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தர்றாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து தர்றாங்க இல்லையா? கல்யாண மாலையா ப்ரோக்ராம் அது. பொண்ணு பார்த்து தர்றான், மாப்பிள்ளை பார்த்து தர்றான். அதில் நல்ல ஐடியில் படித்த பொண்ணு நல்ல வேலையில் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குது. அந்த புள்ள தனக்கு வர்ற மாப்பிள்ளையை பற்றி பேசுது. இந்த மாப்பிள்ளை இன்ன வண்டி வச்சுருக்கணும், இன்ன கார் வச்சுருக்கணும், சொந்த வீடு இப்படி இருக்கணும், எல்லாம் பேசுது. என்னென்னமோ சொல்லுது. அந்த வீட்டில் உள்ள டிவி இன்ச்செல்லாம் சொல்லுது, இத்தனை இன்ச்சில் டிவி வேணும். அந்த புள்ள தனக்கு வர்ற மாப்பிள்ளையை சொல்கிறதையெல்லாம் பார்க்கும்போது செஞ்சு தான் கொடுக்கணும், பெற்று கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தகுதியெல்லாம் சொல்லுது. சொல்லிட்டு வரும்போது, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது அவர் லக்கேஜோடு வரக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கான்ல, அவன் கேட்குறான், லக்கேஜோடு வரக்கூடாதுன்னா அதுதான் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படிங்கிறான். என்ன தெரியுமா அர்த்தம்? வயசானவங்க பூரா லக்கேஜ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சுமை 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 இல்லாமல் வா, நீ மட்டும் வா. வளருகிற தலைமுறை மனித மதிப்பீடுகளை தொலைத்து உருவாக்குறது என்பது ரொம்ப வருத்தமான விஷயம். இங்கே 60க்கு மேலே உள்ள நம்மெல்லாம் எப்போவோ லக்கேஜ் ஆகிட்டோம். ஆமாம், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். பயணம் சுகமாக இருக்கணும்னா சுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. வளரும் தலைமுறை பெரியவர்களை சுமையாக பார்க்கிறது. செயற்கையான இந்த போலி பிம்பங்களிலே இருந்து விடுபட்டு உண்மையான மனிதம் வர வேண்டும். அந்த உண்மையான மனிதம் உறவுகளை போற்றும், இல்லாதவர்களை போற்றும், தேவையானவர்களுக்கு தரும். அப்படிப்பட்ட மனிதம் தேவை. எனவே தேவைகளை தெரிந்து நீங்கள் கொடைகளாக மட்டுமல்ல, நன்கொடைகளாக என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யுங்கள். அந்த பணியிலே உங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வாழ்த்தி நற்பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.